ஸோ ஹாய் MAKKLS எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து December 3 ஆக்சுவலாக இயர்லி மார்னிங் ஒரு 1:30 இந்த வீடியோ எடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு December 4க்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருந்தோம் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அந்த சீன்லாம் இங்கே இல்லை, வாங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து மீட்டியர் நம்ம வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த வண்டி எப்படி வாங்கினன்ற ஒரு சின்ன ஸ்டோரி ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, ஒரு சில பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ அது ஒரு அன்பாக்சிங், ஸோ அது எல்லாமே இதில் இருக்க போகுது. ஸோ என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 1 இயர் ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் ஆக போகுது வண்டி வாங்கி. December 4 தான் ஆக்சுவலாக வந்து வண்டி எடுத்தேன், 2020. ஸோ அது வாங்கினது ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ண வண்டி வந்து புல்லட் எலக்ட்ரா புக் பண்ணேன். பட் ஆனால் அது ஆக்சுவலாக வந்து அது ஷோரூம் போகிறப்போ வந்து கிளாசிக்காக மாதிரி சிங்கிள் சேனல் டியூவல் சேனலாக மாதிரி டியூவல் சேனல் எபிஸ் ஆனால் சரி சொல்லிட்டு நம்ம வந்து இருக்க அப்போ இருந்த ஐயன் பார்த்திங்கன்னா கன்மெண்டல் கிரே. ஸோ அந்த வண்டி போகலான்னு சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் தான் ஹிமாலயன் போகலான்னு சொல்லிட்டு ஹிமாலயன் போனது. அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் மீட்டர் வாங்கினோம். அந்த தென் வந்து மீட்டருமே அப்போ பார்த்திங்கன்னா வந்து November 27, 26 சம்திங் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ November 3 நினைக்கிறேன். ஸோ டேட் சரி தெரியல, கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ December 5க்குள்ளே வந்து வண்டி கிடைக்கும் பார்த்தா, பட் ஆனால் கிடைக்கல. இல்லை என்ன சொன்னாங்கன்னா மினிமம் பீரியட் நீங்கள் வந்து ஒரு 40 days வந்து வெயிட் பண்ணணும், இல்லைன்னா 60 days அப்படின்னாங்க. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப 6 monthsலாம் வந்து கிட்டே சொன்னாங்க. நான் அப்போ கேட்ட கலர் பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலர் கேட்டேன், ப்ளஸ் வந்து ப்ரௌன் கேட்டேன். ரெண்டுமே வந்து இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஷோரூமில் வந்து நான் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் டெஸ்ட் டே வச்சுருப்பீங்களா, அந்த வண்டியை என்கிட்ட கொடுங்க. ஆக்சுவலாக அது வந்து கிட்ட ஒரு செகண்ட் இயர் மாதிரி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து December 5 வந்து வண்டி எடுத்தே ஆகணுன்ற மாதிரி இதில் இருந்தேன். ஸோ December 5 பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்னோடய பர்த்டே. ஸோ 18th பர்த்டே அப்போது நம்மளுக்கு வந்து வண்டி தான் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப இதாக இருந்தேன். ஸோ வந்து ஏகப்பட்ட ஷோரூம் கிட்ட ஃபோன் பண்ணேன். ஸோ கொஞ்சம் இது ஃபோட்டோஸ் விசாரிச்சிடலாம். ஸோ அதே போட்டிருப்பேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்போம். அந்த சேனல்லையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன். இன்னும் பார்த்திங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் ஃபோன் பண்ணி கேட்டேன். கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே வந்து விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து பாண்டியில் 2 ஷோரூமுக்கு அங்கேயும் கேட்டேன். நெக்ஸ்ட் வந்து நெய்வேலி போனப்போ அங்கே இருக்க ஆக்சுவலாக ஒரு நேம் சொல்லலாமா என்ன தெரியல, அங்கே ஒரு அண்ணா ஒருத்தர் ஆக்சுவலாக வந்து அவங்க சேல்ஸ் பர்சன் தான் அவங்களும். ஸோ அவங்க அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் கொடுத்து அப்படின்னா அவங்க எனக்கு ஆக்சுவலாக December 5க்குள்ளே ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியல. ஸோ அவங்களும் எங்களுக்கு எவ்வளோ வந்து எனக்கு ட்ரை பண்ணார். தேங்க்ஸ், நான் இந்த இடத்துல அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் ஆனால் அந்த இடத்துல எடுக்க முடியல. ஸோ ஏன்னா வேறு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கோயம்புத்தூருக்கு ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கேட்டேன். கோயம்புத்தூர் கேட்டேன், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடு வந்து அப்போது வந்து ரீசெண்டாக யாரும் வண்டி எடுத்தாங்கன்ற மாதிரி பார்த்தேன். அந்த டைமில் வந்து கன்னியாகுமரி சம்திங் இது ஒரு இடத்துல வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கேயும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். எக்ஸாக்டாக தெரியல, கன்னியாகுமரியோ இல்லை திருநெல்வேலியில் அங்கே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன். அடுத்து சென்னை தான் மோஸ்ட்டாக. சென்னைங்க ஆக்சுவலாக வந்து கூகுளில் போய்ட்டு சென்னை ராயல் ஷோரூம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு சென்னை ராயல் ஷோரூம் சொல்லிட்டு சர்ச் பண்ணி அங்கே இருக்க எல்லா நம்பருக்கும் ஒரு ரூபா வந்து ஃபோன் பண்ணி வண்டி இருக்கா December 5 வந்து வண்டி வேணும், December 5 வந்து வண்டி வேணும். அவங்க சொன்னாங்க இல்லை சார், இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், 6 months வெயிட் பண்ணணும், 4 months அது இப்படியே போய்ட்டு இல்லை புக் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்ற சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய வாட்டி வந்து ஃபோன் பண்ண ஷோரூமுக்கு அங்கேயும் திருப்பி ஃபோன் பண்ணி சார் வண்டி இருக்கா. அவங்க வந்து இல்லை சார் நீங்கள் என் நேமை கேட்டேன், December 5 டேட்டு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிங்களா சார், கேட்டிங்க இல்லை அப்படின்றாங்க. ஹலோ யாரு? ஹலோ சிவா இருக்காரா? அங்க சுத்தி கடைசில எனக்கே ஃபோன் பண்றியா? கீழ வச்சு நம்பர் தப்பாய் போச்சு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ மழை பெய்கிற டைம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. சென்னையில் வந்து போன இயர் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளட் அதிகமாக இருந்துச்சு. நீ முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ அப்போ ஒரு சில ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஆல்ரெடி கஸ்டமர் புக் பண்ண வண்டி இருக்குது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளட் இருக்கனால ஸோ அவங்க வண்டி வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டி நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னாங்க. ஸோ மீடியா பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து பில்ட் பண்ணுற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணி அவங்க நேம் வந்து டேங்க்கில் வந்துடும். டேங்க்கில் ஒரு சின்ன பேட்ச் மாதிரி போட்டு உங்கள் நேம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் வேறு எதனா கஸ்டமர்ஸ் சும்மா நார்மலாக வந்து வாங்குவாங்க இல்லையா, கஸ்டமர்ஸாக இல்லாமல். ஸோ அந்த மாதிரி வண்டி வேணும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, நான் எந்த கலர் தான் பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன
ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே மீட்டர் கிடைக்கலன்ற ஒரு இது வந்துட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேயே நான் பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணேன். ஸோ அதே இடத்துல வந்து திருப்பி நான் போயிட்டு புல்லட் கிளாசிக் வந்து பியூர் பிளாக் தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. ஸோ அதான் புக் பண்ணேன். அடுத்தது வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த சில்வர் ரெட் கலர் ஸ்டாப் அந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி சொல்லிட்டு அந்த இதை புக் பண்ணி அதை எடுத்துக்கிறேன்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக அன்றைக்கி ஒரு நாள் வந்து சரி ஓகே நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக ஒரு ட்ரைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு திருப்போம் எந்த நம்பர் எங்கேயாவது 1-2 நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ஒரு 3 ஷோரூம் வச்சுருந்தேன். சரி ஓகே இந்த 3 நம்பர் நம்ம ட்ரை பண்ணி போவோம்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஒரு இதில் மட்டும் நான் சொன்னேன் இருக்குது சார் அப்படின்னாங்க. ஸோ இருக்குன்னே சரி எனக்கு அப்பயே சொல்லிட்டு வீட்டில் போயிடுச்சு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே எடுத்துக்கலாம்னா அப்புறம் என்ன ஆச்சு, எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எல்லோ கலர் இருக்குனாங்க. எல்லோ வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளாக் இருக்குனாங்க. நான் வந்து பியூர் பிளாக் கேட்டேன். பியூர் பிளாக் வராது, நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 40-60 டேஸ் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. அட என்னடா இது நம்ம எடுத்த அன்றைக்கி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நடுவில் வந்து எங்கள் சென்னையில் மாமா இருக்கார், அவர்கிட்ட வந்து அவங்க புல்லட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வண்டி எடுத்த ஷோரூமில் வந்து கேட்க சொன்னப்போ இமாலயன் வந்து ஜனவரி மந்த் வந்து கொடுக்குறன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அமௌண்ட் கட்டிட்டால் அவங்க ஜனவரி மந்த் கொடுக்குறோன்ற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா இது ஜனவரி மந்த் தான் செட் ஆகாது, எல்லோரும் வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லை நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அந்த ஒரு கொஞ்சம் கேப் தானே. நான் வந்து இல்லை டிசம்பர் 5 வண்டியே வேணும், டிசம்பர் 5 வந்து வண்டி என்னை எடுத்து நீ ஓட்டியே ஆகணுன்ற மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு திருப்பி அப்புறம் அங்கேயே திருப்பி 2 வருஷம் கேட்டோம். கடைசி அந்த ஒரு இது இருக்குனாங்க. அங்கேயே வந்து இருக்குது சார், ஆனால் நீங்கள் வந்து இப்போயே புக் பண்ணணும், இப்போயே நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணாங்க. சரி ஓகே 10,000 தான் நான் நினச்சேன். அப்புறம் வந்து இல்லை சார் நீங்கள் 50,000 பே பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு 50,000 வந்து பே பண்ணிட்டோம். அதுவே வந்து கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ஜிபே பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் வேலை பண்ணிருச்சு நெட்ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி எப்படியோ வந்து 50,000 கட்டிட்டோம். கட்டினோடனே திருப்பி என்ன சொல்லிட்டாங்க, பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈவினிங்கும் சம்திங் ஒரு நெக்ஸ்ட் டே இன்றைக்கி பே பண்ணால் நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அன்றைக்கி வந்து நீங்கள் பேலன்ஸ் இருக்க ஃபுல் அமௌண்ட் நீங்கள் கட்டணும், நீங்கள் கட்டினா தான் நாங்கள் வந்து மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து நாங்கள் கட்டிட்டோம். நம்ம இங்கேருந்தே பேங்க்லேருந்தே கட்டிட்டேன். கட்டின அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஷோரூம்லேருந்து மென்ஷன் நம்பரில் நேம்லாம் எந்த ஷோரூம் சொல்லிட்டேன் எடுக்க என்ன சொல்லிட்டாங்கன்னா திருப்பி ஃபோன் வந்து ஷோரூம்லேருந்து சார் வந்து அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து சாட்டர்டேயோ ஃப்ரைடே நினைக்கிறேன், சாட்டர்டே என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அன்றைக்கி வந்து வண்டி கிடைக்காது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொடுத்துக்கோங்க, மண்டே கொடுக்குறேன்ட்டாங்க. நான் வந்து இல்லை சார் நான் ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கூடும், எனக்கு அந்த அன்றைக்கி தான் எனக்கு வண்டி வேணும், இல்லைனா நான் வந்து வெயிட் பண்ணி வாங்க மட்டும் தான் நான் வந்து இமாலயன் கூட எடுத்துப்பேன். ஸோ 3 to 4 months கழிச்சு கூட எடுத்துப்பேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அன்றைக்கி தானே வண்டி வேணும் கேட்டேன், ஏன்னா நான் ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டேன், இப்போ ரிட்டர்ன் வந்து அமௌண்ட்டு வராது, அமௌண்ட் வரணும் சார் கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால் வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு சார், ஆனால் உங்களுக்கு வந்து ஆர்டிஓ வந்து இது போகலை, ஸோ வந்து வண்டி தான் கிடைக்கின்றாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்க, நான் அதனால தான் எல்லாத்தையும் பே பண்ணேன், எனக்கு வந்து வண்டி வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி வந்து ஒரு ஈவினிங்காக ஒரு கால் பண்ணுறாங்க, சார் வண்டி ரெடி, நீங்கள் வந்து ஓகே சார் நாங்கள் அன்றைக்கி டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன் பிட்வீனில் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வந்து காலேஜிலேருந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக கூப்பிட்டாங்க, அன்றைக்கி வந்து ஒரு செலெக்ஷன் ஒன்று, ஸோ அதனால் வந்து வந்தே ஆகணுன்ட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா நேராக நம்ம திருச்சி அப்படியே போயிட்டு நாங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு டேரெக்டாக அங்கேருந்து பஸ்ஸில் சென்னை போய்ட்டு வண்டி எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுத்தாலுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours மேலே ட்ராவல் வரும் திருச்சி டு சென்னை. ஸோ அப்படி நம்ம இது பண்ணாலும் சரி ஓகே இப்போனா வண்டி எடுத்துலான்ற ஒரு இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் அதிகமாக சரி ஓகே செலெக்ஷன் கேன்சல் ஆகிடும், நம்ம வந்து பைக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பைக் என்னென்னா எல்லா இடத்துலையும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சரி பிளானை மாற்றி டிசம்பர் 5 எடுக்க முடியல, வண்டி எடுத்தாச்சு, நம்ம டிசம்பர் 4 வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வந்துட்டோம். சரி டிசம்பர் 4 ஈவினிங் வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே வந்துட்டு மறுநாள் செலெக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படின்னா டிசம்பர் 4 அன்றைக்கி வந்து இன்னும் கூட ஒரு அண்ணன் ஒருத்தர் வர மாதிரி இருந்தார், அவங்க வந்து பாண்டிக்கு ஆக்சுவலாக போனாங்க. எல்லா இடமே வந்து ஃப்ளட்டு, சென்னையும் ஃப்ளட்டு அப்படியே எப்படி சொன்னார் ஃப்ளட் ஆச்சு, பாண்டி ஃபுல்லாக வந்து கார்லாம் வந்து தண்ணியெலாம் அவர் வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு, நம்மளால் போக முடியாதரா போயிட்டு ரிட்டன் வண்டி எடுத்து எப்போ வருவேன் நீ, ஏன்னா நாங்கள் காரில் வந்துடுவோம், நீ வண்டியை ஓட்டு வந்து இப்படி ஓட்டி வரோன்றாங்க. நான் வந்து இல்லை எப்படின்னா பாருங்கள் பெங்களூர் போயாச்சும் வரேன், ஆனால் அன்றைக்கி வந்து வண்டி எடுத்து ஆகணுன்ற ஒரு தாட்டு.
சரி எப்படியும் வந்து நம்ம வந்து ரைட்டு வண்டி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கேயே திண்டிவனத்துலேருந்து கிளம்புறப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு நியர்லி வந்து அன்றைக்கி December 4 வந்து ஒரு 4 o'clock மேலே ஆயிடுச்சு. என்னன்னா அதுக்கப்புறம் தான் கிளம்புறேன். பட் ஆனால் அது வரைக்கும் எனக்கு வந்து ஷோரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது, என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் மட்டும் ஃபோனில் வந்து ஒரு வாட்டி கேட்டப்போ சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. அன்றைக்கி அப்புறம் தான் போகிற வேலையே கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். 6 o'clock நான் வந்துடும்னு சொன்னால் ஆனால் 7 o'clock மேலே ஆயிடுச்சு. 7:20 அந்த மாதிரி தான் அங்கே ஷோரூம் போகணும். ஷோரூம் போகிறப்ப ஃபுல் மழையில் அப்படியே சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நாங்கள் எல்லாம் ஷோரூமில் எடுத்து வைக்கிற நேரத்தில் நாங்கள் போனோம். அப்புறம்டா எல்லா ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சுட்டு ஒரு 8:30 கிட்ட வெளில வந்தோம். ஸோ வெளில வந்து ஸோ இவ்வளோ இது பண்ணி ஆனால் இப்படி வண்டி கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். இதுவே இருந்து ரொம்ப ஷார்ட் தான். ஏன்னா ரொம்ப என் கூட அந்த என்னோடய கேங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ கலர் மாற்றினேன், எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வந்து ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணலன்னு ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு லவ் அந்த பைக் மேலே. ஸோ இப்போ வந்து 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் தென் வந்து அன்றைக்கி எடுத்து நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து 45 ஓட்டணும் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 500 kilometer. நான் என்னடா இது 500 kilometer இப்போ 40 ஓட்டுற சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக அந்த 60 தான் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணேன். ஸோ 60 வரைக்கும் அப்படி மெயின்டைன் இருக்கேன். ஸோ கிட்டக்கிட்ட வீட்டுக்கு நைட்டு வர மணி ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ 1:30 மணி வந்துட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏர்லி மணிக்கு திருச்சி கிளம்பணும். பைக் எடுத்துகிட்டு போகிற முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம போயிட்டு வந்தால் நம்ம சர்வீஸ் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடு ஓட்டலாம்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே ஏர்லி மணி ஒரு 3 o'clock திருப்பி அப்படியே கிளம்புறேன். பைக்கில் சோலோ தான் அன்றைக்கி. அப்படியே போகிறப்போ ஸ்டோரிலாம் ஃபுல்லாக வந்து இதுதான் சூரிய போட்டு வர சாங் தான். அப்படியே போயிட்டு போகிறோம். போயிட்டு செலெக்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் எனக்கு பர்த்டே. பட் ஆனால் வந்து நிறைய பேர் எதுவுமே இது பண்ண முடியல ஃபுல்லாக. ஏன்னா செம்ம டைட் எனக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். வந்து வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 7 மணி. நான் வர்றப்ப என்ன ஆச்சுன்னா நான் திருச்சியிலே வந்து சர்வீஸ் சென்டர் போய் கேட்டேன். அவங்க வந்து நிறைய வண்டி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மண்டே தான் உங்களுக்கு வண்டி கிடைக்குன்னாங்க. நான் வந்து எங்கே போய் தங்குறது சரின்னு சொல்லிட்டு வண்டி பெரம்பலூர் அப்பயும் அதேமாதிரி திருப்பி கூகுளில் போய்ட்டு ஒவ்வொரு ஷோரூம் அடுத்து எங்கே இருக்குது சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம விழுப்புரம் போயிடுவோம் என்னடான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ விழுப்புரம் வரப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து எனக்கு வந்து 5 o'clock ஆகிடுச்சு. பட் 5 o'clock வந்து வண்டி போய் கொடுத்தேன். அவங்களும் வந்து எடுத்துனாங்க ஃபஸ்ட் சர்வீஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த மோர் தென் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா December 4 அன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு போகிற வண்டி அவங்களுக்கு அன்றைக்கி தான் வந்திருக்கு விழுப்புரம் ஷோரூமுக்கு. பட் நான் வந்து நான் போய்ட்டு சொல்கிறேன் சார் இது மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ்ன்றானே. ஓகே நீங்கள் வண்டிங்க எதாவது சென்னையில் எடுத்தாங்க, என்றைக்கு எடுத்தாங்க, எனக்கு எப்போ எடுத்தீங்க கேட்டாங்க. நேற்று ஈவினிங் சொன்னோன்னே ஏன்னா மேலே கேட்குறாங்க என்னடா நேற்று எடுத்தேன்னு சொல்லிட்டு என்னடா அதுக்காட்டி ஃபஸ்ட் சர்வீஸ். ஏன்னா 24 hours கூட ஆகலை. அதான் ஒரு எப்படி சொல்கிறது என்ன December 4 வந்து ஒரு 8 o'clock கிட்ட வண்டி ஷோரூம் வந்து வெளில வருது. December 5 வந்து ஒரு 5 o'clock எல்லாமே வந்து 525 kilometer கிட்ட ஓட்டியாச்சு. ஸோ சர்வீஸ் விட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 8 திருச்சி போகிறப்போ கொஞ்சம் டைம் ஆச்சு சொல்லிட்டு ஒரு 8 மீட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். அண்ட் தென் வந்து அப்புறம் டாப்பு எவ்வளோ போதுன்னு சும்மா டச் பண்ணேன். அப்படியே அப்போ வந்து இறக்கிட்டேன். ஏன்னா வண்டி வந்து புது வண்டி சொல்லிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்போ வந்து கரெக்டாக 120 ஏறிச்சு. அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிலோ 70 அந்த மாதிரி தான் அதே ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மாலை போட்டு பூஜையை போடுறேன். என் கூட ஃப்ரெண்டு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு மாலை பூஜை போடுற ஒரு நீ தாண்டா இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேஸ் ஆச்சு. ஸோ இது ஏன் இப்போ இவ்வளோ பெரிய லென்த்தான ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஸோ December 4 வருது. ஸோ 1 year அந்த செலிப்ரேஷன். ஸோ அந்த பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள் வாங்கியிருக்கேன்ல. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஹெல்மெட், ஆக்சர் ஹெல்மெட். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சி டெவில்ன்ற மாதிரி ஒரு மாடல் இது. ஸோ இதில் போட்டு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதானு தெரியல. ஸோ ஆக்சர் சி டெவில் இதில் பார்த்திங்கன்னா டாட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து ISI ரெண்டுமே வந்துடுது. அண்ட் தென் வந்து இதுக்குள்ளே என்னென்னா இருக்கா ஃபஸ்ட்டு பார்த்துருமா. ஸோ இதுதான் மக்களே ஹெல்மெட். தென் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து டபுள் வைசர் வந்துடும். ப்ளஸ் வந்து அதேமாதிரி வந்து இந்த பனி டைம்லாம் போனால் உங்களுக்கு வந்து ஃபாக் ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன் உங்களுக்கு தெரியும். அந்த ஹெல்மெட்டில் எடுத்திருப்பேன். ஸோ
ஸோ அந்த மாதிரி அந்த ஃபாகில் வந்து இதில் வராதுன்றது சொன்னாங்க. அண்ட் தென் வந்து ஏர் வென்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 ஏர் வென்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் வந்து இது இந்த பேடிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ரிமூவல் வாஷபிள் தான். ஸோ எப்படி இருக்குன்னு போட்டு ஸோ அவ்வளோதான் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் ஆக்சுவலாக பார்க்குறது முன்னாடி. ஸோ இந்த இது வந்து ஜாயின்லேயே இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம நல்லது. ஏன்னா ஹெல்மெட் நம்ம வந்து நிறைய இடத்துல வைக்கிறப்ப ஸ்லிப் வைக்கிற வரும். ஸோ இது உடஞ்சிடுச்சா மொத்தமாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்டோட சேர்ந்து தான் வந்து கிடைச்சிது. ஸோ இதுதான் வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே போய் டைப் பண்ணிட்டா போதும். ஸோ இதுலேருந்து அப்படியே இருந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது லாகிங் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. என்னன்னா எங்கள் அண்ணங்காரன் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வாட்டி இது ஹெல்மெட் வாங்குறப்போ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன். அவன் நல்லா இல்லைன்ட்டாங்க. அந்த ஒரு மனக்குறை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குன்னா இது நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையான விஷயம் என்னென்னா இது நல்லா இருக்குதுன்னு என் தலைக்கு வந்து பத்துச்சு. அது பட்டு அதுதான் உண்மை. ஆக்சுவலி அது ஹெல்மெட் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு போனது வந்து பென்னி போல்ட் வேகாவில் இருக்குது. ஸோ எஸ் அந்த பிராண்ட் தான். ஸோ அதுதான் போனால் அது வந்து 2000 தான் இருக்கும். ஸோ அதான் வாங்க போனேன். பட் ஆனால் அது எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால தான் ஆக்ஸரியே போயிட்டேன். ஸோ ஓகே மக்களே. ஸோ சீன் another video. Until tada bye see you. அப்படிங்களா நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? தேவையில்லாத அங்கெல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.